வெல்கம் டு கோல்டன் சேனல். வாங்க இன்றைய செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். தமிழக முதல்வர் +2 தேர்வு குறித்து இன்று ஆலோசனை. +2 CBSE தேர்வு ரத்து. கொரோனா காரணமாக மாணவர்கள் நலன் கருதி இந்த ஆண்டுக்கான 12ஆம் வகுப்பு CBSE பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. பிரதமர் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெற்ற அவசர ஆலோசனை கூட்டத்தில் முடிவு. தேர்வு எழுத விருப்பப்படும் மாணவர்களுக்கு சூழலுக்கு ஏற்ற வாய்ப்பு வழங்கப்படும். தமிழக அரசு 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை அனைவரும் தேர்ச்சி என அறிவிப்பு. ஏற்கனவே 9, 10 மற்றும் 11ஆம் வகுப்புகள் தேர்ச்சி என்று அறிவித்த நிலையில் நேற்று இந்த அறிவிப்பு வந்துள்ளது. மேலும் +2 CBSE தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் +2 தேர்வுக்கான முக்கிய ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் நேற்று கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 26,513. சிகிச்சை பெற்று வீடு திரும்பியவர்களின் எண்ணிக்கை 31,673. கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 490. 40,20,000 கோவிட்ஷீல்டு மற்றும் 75,000 கோவேக்சின் தடுப்பூசிகள் தமிழகம் வந்தது. மத்திய அரசின் தொகுப்பில் இருந்து இலவசமாக வழங்கப்பட்டதாக சுகாதாரத்துறை தகவல். அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை இதுவரை தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 17.19 கோடி. சிகிச்சை பெற்று வீடு திரும்பியோர் எண்ணிக்கை 15.43 கோடி. கொரோனா தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 35.75 லட்சம். தமிழகத்தில் 2DG மருந்து பயன்படுத்த கோரிக்கை. தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பது குறித்து ஊரடங்கு முடிவுக்கு வந்த பிறகே முடிவு செய்யப்படும். தமிழக அரசு. டெல்லியில் இன்று 11 மணிக்கு மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் தலைமையில் நடைபெறுகிறது. இதில் கொரோனா தொற்று, ஊரடங்கு மற்றும் கட்டுப்பாடுகள் பற்றி ஆலோசனை செய்யப்படுகிறது. கல்பனா சாவ்லா விருது பெறுவதற்கு துணிவு மற்றும் வீர சாகச செயல்கள் புரிந்த பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இந்த விருதில் ரூபாய் 5 லட்சத்திற்கான காசோலையும் மற்றும் ஒரு பதக்கமும் வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை கீழ்கண்ட இணையதளம் மூலமாகவோ அரசு செயலாளர் பொதுத்துறை தலைமைச் செயலகம் சென்னை 6/9 என்ற முகவரி வாயிலாகவோ அவர்களுக்கு 30/6/2021 முன்பாக அனுப்பி வைக்கப்பட வேண்டும். மோட்டார் வாகன சட்டத்தில் திருத்தம். மின்சார வாகனங்களுக்கு கூடுதல் சலுகை அளிக்க மத்திய அரசு ஆலோசனை. வைகை அணையில் 120 நாட்களுக்கு தண்ணீர் திறப்பு. முதல்வர் உத்தரவு. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 97.41 அடி. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் 89.33 அடி. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் ₹90.95 டீசல் ₹90.12 விற்கப்படுகிறது. தங்கம் விலை நிலவரம். 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராம் 4,639 ரூபாய்க்கும், தங்கம் 1 சவரன் 37,112 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளி 1 கிராம் 77 ரூபாய் 30 பைசாவிற்கும், 10 கிராம் 773 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் கோல்டன் சேனல்.